Hello friends, welcome to my channel Pavithra Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான மேக்ஸ் ட்ரிக்ஸ் தான் சொல்லி தர போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5ல எண்ட் ஆவற நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் எல்லாம் நாம எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். சரி வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 45 ஓட ஸ்கொயர் எப்படி செகண்ட்ஸ்ல பண்றது அப்படினு சொல்லி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க 45 ஸ்கொயருங்களா 45 square. Okay. இப்போ first 5 square என்ன 5 into 5. இங்க 25 போட்டுக்கோங்க. அடுத்தது 4 இருக்கு இல்லைங்களா 4க்கு அடுத்த நம்பர் 4 into 5. 4 5s are 20. நம்மளுக்கு 45 square ஓட ஆன்சர் கிடைச்சிருச்சு. So 45 square is equal to 2025. இதே மாதிரி நான் உங்களுக்கு இப்ப 995 ஓட ஸ்கொயர் எழுதி காட்டுறேன். இப்போ 995. இப்போ 5 ஓட ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 25. இப்போ 99 அப்படினா அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 100. 99 into 100 எவ்வளவு 9900. சரிங்களா இப்போ 995 ஓட ஸ்கொயர் 99025. பாத்தீங்களா இவ்ளோ பெரிய நம்பரோட ஸ்கொயர் வந்து நம்ம செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில சம்ஸ் கொடுக்கிறேன். நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர்ஸ் எல்லாம். 35 ஸ்கொயர் 125 ஸ்கொயர் 275 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் ஃபார் 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படினா இங்க நமக்கு இருக்கு இல்லைங்களா 10s டிஜிட் வந்து சேம் நம்பர்ஸா இருக்கணும். யூனிட்ஸ் டிஜிட் வந்து ஆட் பண்ணோம்னா 10 வரணும். இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்லாம் நாம எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்ன்றதை பார்த்தறலாம். இப்போ அடுத்து நாம மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் ஃபார் 2 டிஜிட் நம்பர்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படினா அதோட ஃபர்ஸ்ட் டிஜிட் அதாவது 10s டிஜிட் வந்து சேம் நம்பர்ஸா இருக்கணும். அதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து ஆட் பண்ணா 10 கிடைக்கணும். இப்போ பாருங்க 83 into 87. இங்க 10s டிஜிட் வந்து 8 சேமா இருக்கு. யூனிட்ஸ் டிஜிட் வந்து 3 plus 7 is equal to 10. இது கிடைக்குது இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்ல நாம எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் 83 into 87. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ஸ் டிஜிட் இருக்கு இல்லீங்களா அத ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 7 is equal to 21. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நாம இதை இங்க எழுதிடலாம். அடுத்து இந்த இடத்துல இருக்கு இல்லீங்களா 10s டிஜிட் இந்த டிஜிட்டுக்கு அடுத்த டிஜிட் அதாவது 8 இருக்கு இல்லீங்களா அப்ப 8 into 9 72. அவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ 83 into 87 is equal to 7221. இப்போ அடுத்து நம்ம 91 into 99 என்னன்றதை பார்த்தறலாம். இப்போ 91 99. So first step என்ன பண்ணுவோம் 1 into 9 is equal to 9. ஆனா நமக்கு இங்க அப்படியே எழுத மாட்டோம் 2 digits வரணும். அதனால 9க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டுக்குவோம். So 09 9க்கு அடுத்த நம்பர் 10. So 9 into 10. So is equal to 90. 9009. அவ்வளவுதான் friends 91 into 99 is equal to 9009. ஈஸியா கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போ அடுத்து நாம 456 into 454 மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுலயும் பாருங்க 45 45 டிஜிட் சேமா இருக்கு. இங்க 6 plus 4 is equal to 10. நம்மளோட கண்டிஷன்ஸ் எல்லாமே satisfy ஆயிருச்சு. இப்போ நாம இத மல்டிப்ளை பண்ணிடலாம். 456 454 6 4s are 24. இங்க 45 இருக்கு. அப்ப 45 into 46 which is equal to
2070. 2070. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ 456 into 454 is equal to 207024. இப்போ நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். 81 into 89, 427 into 423, 682 into 688, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம செகண்டாக பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. இதில் வந்து யூனிட்ஸ் டிஜிட் வந்து சேமாக இருக்கும், டென்ஸ் டிஜிட் வந்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். இப்போ பாருங்கள், 7, இங்கேயும் 7 சேம் நம்பர்ஸ் யூனிட் டிஜிட். இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 2 + 8 = 10. நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதை நாம் வந்து எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட்ஸ் டிஜிட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 7 × 7 = 49. ஸோ நம்ம அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது இந்த டென்ஸ் டிஜிட் வந்து நாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 8 × 2 ப்ளஸ் இந்த யூனிட்ஸ் டிஜிட் ப்ளஸ் 7. 8 2s are 16 + 7 23. அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது 63 × 43 பார்க்கலாம். இப்போது 3 × 3, 3 ஸ்கொயர் வந்து 9. நம்மளுக்கு இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டிஜிட்ஸ் இருக்கணும், அதனால் 0 ஆட் பண்ணிக்குவோம். இங்கே எழுதிடலாங்களா, 09. நம்மளுக்கு பாதி ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது நாம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், 6 × 4 ப்ளஸ் யூனிட்ஸ் டிஜிட். 6 4s are 24 + 3 27. அதை நம்ம இங்கே எழுதிடலாம். அவ்வளோதான். 63 × 43 = 2709. இப்போ பாருங்கள், 3 டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 25 25 சேம் நம்பர்ஸ் தான் இருக்குது. 9 + 1 ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. இது நம்மளோட கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனால் நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2 டிஜிட்ஸ் நம்பர் தானே. இப்போது 3 டிஜிட்ஸ் நம்பருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே ரெண்டுமே சேம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லைங்களா. 25 ஸ்கொயர் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிக் பார்த்தோம் இல்லைங்களா, அதுபடி போட்டோம்னா 5 ஸ்கொயர் 25. இங்கே 2 இருக்குது, அதனால் 2 அடுத்த நம்பர் 3. 2 3s are 6. 625. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆனால் இது எந்த பிளேஸில் இருக்குன்னா ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி பண்ணதே தான், ஆனால் அது கூட இன்னும் ஒரு இது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு முன்னாடி 9 × 1 போட்டோம் இல்லைங்களா, இப்போ அது கூட இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 9 × 1 × 10 + 25. 9 1s are 9, 9 10s are 90. 90 + 25 அப்படின்னா 115. நாம் இங்கே எழுதிக்கலாங்களா. அவ்வளோதான். 925 × 125 நம்மளுக்கு ஆன்சர் வந்து 115625. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 27 × 87, 71 × 31, 95 × 15. இப்போ அடுத்தது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம், ஈஸி சப்ராக்ஷன். இதுக்கு நம்ம என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இதை நாம் எப்போல்லாம் அப்ளிகபிள் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 3 டிஜிட் சப்ராக்டட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 4 டிஜிட். அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரை ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் நம்பரால் சப்ராக்ட் பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா 2 டிஜிட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட். அதாவது 10 to the powers இருக்கு இல்லைங்களா, 10 ஸ்கொயர் 100, 1000, 10,000, இது மாதிரி அந்த நம்பர்ஸ்லேருந்து நாம் அதுக்கு முன்னாடி டிஜிட், அதாவது இது வந்து 4 டிஜிட்ஸ், இது வந்து 3 டிஜிட்.
அதாவது 3 digit subtracted from first 4 digit. இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். குழந்தைங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 1000 மைனஸ் 217. இப்போ நாம் இதை என்ன சொல்லியிருக்கேன், ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 9 9 10. இப்போது லாஸ்ட் நம்பர் 10ஆல் மைனஸ் பண்ண போகிறோம். 10 மைனஸ் 7 3, 9 மைனஸ் 1 8, 9 மைனஸ் 2 7. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் 1 crore நம்ம 79,52,363 இதை நாம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் வித்தின் செகண்ட்ஸில். இப்போ இது என்னதுங்க, 7 digit subtracted from first 8 digit. ஓகேங்களா? இப்போ நாம் எழுதிக்கலாம். நம்மளோட ஃபார்முலா என்ன, ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. எழுதியாச்சுங்களா? இப்போது இது எழுதிடலாங்களா? 9 மைனஸ் 7 2, 9 மைனஸ் 9 0, 9 மைனஸ் 5 4, 9 மைனஸ் 2 7, 9 மைனஸ் 3 6, 9 மைனஸ் 6 3 அண்ட் 10 மைனஸ் 3 7. இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கூட நம்ம வித்தின் செகண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம 6000 மைனஸ் 128 என்ன எப்படி சப்ராக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 1000 1 crore எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு 6000. நாம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா, 6000ஸில் மொத்தமாக 6000 இருக்கும். அதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அதுலேருந்து ஒரே 1000 மட்டும் எடுத்து நம்ம 128 சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 5000 அப்படியே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எப்பயும் போல் நம்ம இதுக்கு வந்து ஃபார்முலா சப்ராக்ட் பண்ணுற ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. ஸோ 9 மைனஸ் 1 8, 9 மைனஸ் 2 7, 10 மைனஸ் 8 2. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6000ஸ்லேருந்து ஒரே 1000 தான் நம்ம 128 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற 5000 இருக்கும் இல்லைங்களா? ஸோ 5 வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 lakhலேருந்து 75,391 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 lakhலேருந்து 21,736 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பை நைன்ஸ். இப்போது 649 இன்ட்டு 999 எப்படி மல்டிப்ளை பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி என்ன அப்படின்னா, இப்போது எங்கே இருக்கு இல்லைங்களா 649, அதுலேருந்து 1 நாம் ரெடியூஸ் பண்ண போகிறோம். என்ன வரும்? ஸோ 1 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 எழுதிக்கலாம். 649 மைனஸ் 1 648. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சப்ராக்ஷன், அதுதான் நாம் இங்கே பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10 சப்ராக்ட் பண்ணிடலாம். அதாவது 1000 மைனஸ் 649. இப்போது ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இப்போ என்ன வரும் இல்லைங்களா 3 5 1. இப்போ நாம் இதை ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சது. ஸோ 649 இன்ட்டு 999 இஸ் ஈக்குவல் டு 648,351. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தது இவ்வளோ பெரிய நம்பர் எடுத்திருக்கேன். இதை நாம் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதிலிருந்து மைனஸ் 1 பண்ண போகிறோம், 1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும்? 7 9 8 5 6 3 2 7 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10.
எழுதிடலாங்களா? சப்ராக்ட் பண்ணிடலாங்களா? 9 minus 7 2, 9 minus 9 0, 9 minus 8 1, 9 minus 5 4, 9 minus 6 3, 9 minus 3 6, 9 minus 2 7 and 10 minus 8 is 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்தாலும் வித்தின் செகண்ட்ஸ் வந்து நாம் இதை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்தது 629 into 9999. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் எல்லாமே டிஜிட்ஸ் வந்து ஈக்குவல் டிஜிட்ஸ், 3 digits into 3 digits இருந்துச்சு. இங்கே நம்மளுக்கு 3 digits into 4 digits இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், 629லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம், 628 கிடைக்கும். இங்கே நான் 0 ஏன் போடலை அப்படின்னா, 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம அங்கே 0 ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இதுக்கு தான் நம்மளுக்கு 0 தேவை. இப்போ இதை மைனஸ் பண்ணலாங்களா? 9 minus 0 9, 9 minus 6 3, 9 minus 2 7, 10 minus 9 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆன்சர் கிடச்சிருச்சு. நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, எல்லா டிஜிட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம ஈக்குவலாக இல்லைன்னா நாம் அதுக்கு இந்த இடத்துல 0 ஆட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 89,995 multiplied by 99,999. இன்னொரு சம் வந்து 7,352 multiplied by 99,999. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ் எண்டிங் வித் 5. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் ஃபார் 2 digits. அதுலேயே நம்ம 2 மாடல் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து சேம் நம்பர்ஸாக இருக்கிறது, லாஸ்ட் டிஜிட் ஆட் அப் டு 10ஆக இருக்கிறது. இன்னொரு மாடல் என்னென்னா, லாஸ்ட் டிஜிட்ஸ் வந்து சேமாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து ஆட் அப் டு 10ஆக இருக்கிறது. அடுத்தது ஃபோர்த் டாபிக் என்னென்னா ஈஸி சப்ட்ராக்ஷன். ஃபிஃப்த் டாபிக் வந்து மல்டிப்ளிகேஷன் பை நைன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.